மலையாள சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோக்களோட சம்பளமே பார்த்தீங்கன்னா 3 கோடி 4 கோடி அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போது தமிழ் சினிமாவில் சின்ன ஒரு படத்தில் இன்க்ளூட் ஆகி கம்மி சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க ஒரு படம் ஹிட் ஆன உடனே அடுத்த பெரிய சம்பளத்துக்கு போகிறாங்க. ஸோ அவங்களோட சம்பளம் வந்து பல மடங்கு உயருது அடுத்தடுத்த படத்தில். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே என்ன கேட்டால் இருக்கிறதுல இப்போ இருக்கிற சூழலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பட தயாரிப்பாளருடைய சுமை என்னன்னு பாருங்கள். முதல்ல நீங்கள் தேவையற்ற செலவுகள் வந்து வைக்கிற மாதிரி படத்துக்கு சம்மந்தமே இல்லாத காட்சிகளை பிரம்மாண்டமான காட்சி நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பல அட்ராசிட்டி இருக்குது. கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், இங்கே பிரம்மாண்ட இயக்குநர்கள்ன்ற பேரில் இருக்கிற எல்லாருமே உடனே உங்களுக்கு சங்கர் ஞாபகம் வருதில்ல, அதான் அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள்னு கேட்டால் நான் பல பேருன்னு கேட்டால் வந்து தயாரிப்பாளர்கள் வந்து துண்டைக்கான துணியக்கானு போனவங்களாம் இருக்கிறாங்க. ஒரே படத்தில் வந்து அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். பல பேர் கடனில் கூட இருக்கிறாங்க, பல தயாரிப்பாளர்கள். அதே இந்த பிரம்மாண்ட இயக்குனர்கள் அவங்க ஒரு படம் எடுத்தாங்கன்னா அதை வந்து ஒரு 5 கோடியில் எடுப்பாங்க. இதே ஒரு இலச்சவன் எவனாவது தயாரிப்படம் கிடச்சான்னா அவன் தலையில் வந்து கிட்டனா 50 கோடி 100 கோடி 200 கோடி போட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணுறாங்க. ஆனால் அந்த வகையில் மலையாள படங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் கேட்டால் பெரும்பாலும் லோ பட்ஜெட் படங்கள் தான் நம்ம பார்க்குறோம். அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற அளவுக்கு அந்த படங்களுடைய கேட்டால் சக்ஸஸை வச்சு அவங்க பேமெண்ட் எடுக்கிறாங்க.